வணக்கம். சித்ரா பௌர்ணமியான இன்னைக்கு திதி அதை பேஸ் பண்ணி, அதாவது மூன், ஏன்னா மூனோட டேயை தான் நம்ம திதின்னு சொல்கிறோம். அஸ்ட்ராலஜியில் திதிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்குது. கம்போனன்ட்ஸ் ஆஃப் பஞ்சாங்கத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோம், வாதி க ந யோ, இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பஞ்சாங்கம் இல்லை மந்த்லி கேலண்டர், தமிழ் கேலண்டர் மாதம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், இது எல்லாமே சேர்ந்தது. இந்த 5 சேர்ந்தது தான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 3 பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்க்கக்கூடிய இமோஷனல் அவுட்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தரால் அவங்களோட இமோஷனை கட்டுப்படுத்த முடியாமல் அவுட்பர்ஸ் ஆகுது. இதனால மற்றவாளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது. இதனால வருது அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வழிவகுத்ததை நம்ம விட்டுட்டோம் நடுப்புற. இப்பயாவது நம்ம அதை பிடிச்சின்னு மற்ற நம்மளோட குழந்தைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதில் பஞ்சாங்கம் பார்க்கறது, அதில் சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், ஆகமங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் லூனார் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம திதி இருக்குது. 30 திதி, 15 சுக்லபக்ஷம், 15 கிருஷ்ணபக்ஷம், வேக்சிங், வேனிங், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நிலவு, மூன் அப்படிங்கிறது சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகமாக சொல்கிறோம் அஸ்ட்ராலஜியில். 9 கிரகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்மளுடைய மைண்டு, இமோஷன்ஸு, நம்மளுடைய எப்படி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அதை மூன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது. வேறு எந்தெந்த தெய்வங்களுக்கு மூன் அசோசியேட்டடாக இருக்குன்னு பார்த்தோம்னா, சந்திரன் கிரெசென்டா, அதாவது பிறை சந்திரனா சிவபெருமான் தலையில் வச்சுட்டு இருக்கார். ஸோ சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பிள்ளையார் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். முழு முதற் கடவுளை பார்த்து சந்திரன் சிரித்ததாகவும் அதனால கோவப்பட்டு பிள்ளையார் அவருக்கு கேர்ஸ் கொடுத்து 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறையா இருக்கணும்னு சொன்னதுனால பிள்ளையாருக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு. கிருஷ்ணருக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? கிருஷ்ணர் பற்றி பேசுறச்சே ஊத்துக்காடை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெங்கட சுப்பையர் அவர்கள் நம்மளுக்கு கிருஷ்ணரை இப்படி தான் இருப்பார்னு செதுக்கி வச்சு நம்மளுக்கு அந்த இமேஜை கண்ணில் காமிச்சிட்டு போயிருக்கார். தேங்க்ஸ் டு ஆல் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஊத்துக்காடு திரு வெங்கட சுப்பையர். இன்னைக்கு 2-3 பாட்டு பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் சந்திரபிம்பம் போல் இருக்கிற முகத்தை ஒத்தாப்புல இருக்கிற கிருஷ்ணர்னு சொல்கிறார். அதனால் வானத்தை பார்த்தாலும் அவராக இருக்கார், கடலை பார்த்தாலும் அவராக இருக்கார், நீர்நிலையை பார்த்தாலும் அவராக இருக்கார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ கிருஷ்ணரையும் மூனையும் தொடர்பு இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது இல்லையா. சகஸ்ரநாமம் படிக்கிறச்சும் சரி, அம்பாள் கோயிலுக்கு பார்க்குறச்சும் சரி, மூன் கிரீடத்தில் இருக்கும். கிரீடத்தில் இருக்கிறது என்ன சிம்பலைஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய சைக்கிள்ஸ், ஃபெமினைன் எனர்ஜி சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி அம்மனுக்கு தலையில் கிரீடத்தில் நிலவு இருக்கும். சரி, இந்தியாவில் மட்டும்தான் இதுவா அப்படின்னா இல்லைங்க. கிரீக் மித்தாலஜிலையும் இருக்குது, அது மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் இருக்குது, சைனீஸ்லேயும் இருக்குது, ஒவ்வொரு இஜிப்சியன் மித்தாலஜிலையும் இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 அசோசியேட் பண்ணி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு பௌர்ணமி திதியில் இருக்கும். பெருமாள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறது என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாராலையும் எல்லாருக்கும் உதவி நடக்கணுமே தவிர்த்து உபத்திரவம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். ஹாப்பி சித்ரா பௌர்ணமி. ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. இங்கே இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் நான் அடிக்கடி நேரில் பேசுகிறவங்கள்ட்ட, ஃபோனில் பேசுகிறவங்கள்ட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஹைப் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஸ்டார் வரும். அதில் நீ கேன் ஸ்டாரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த பாயிண்ட்ஸ் அசோசியேட்டட். எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிஃப்டாக பண்ணலாம். இதில் உங்களுக்கு காசு செலவு கிடையாது. ஸோ லைக்கு, கமெண்ட்டு, ஹைப்பு, ஷேரு, இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டாக மற்றவங்களுக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அது ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா எல்லா வீடியோஸையும் பார்த்து எதெல்லாம் நம்ம மனுஷங்களுக்கு ஒர்த்தாக நம்ம கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம போடுறோம். ஸோ அது மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போவும் 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரெகுலராக பார்க்குறீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாட்டி என்னோடய ஃபோன் நம்பர் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு. ராதே கிருஷ்ணா. எல்லாரும் நல்லா இருக்கணும்.